என்னோட கேடிபி பிஸ்னஸில் இந்த வருஷம் எத்தனை புக்கு விற்றுருக்கேன், போன வருஷம் எத்தனை புக்கு விற்றுருந்தேன், இந்த வருஷம் நான் என்ன புதுசாக பண்ணேன், அடுத்த வருஷம் என்ன பண்ணலான்னு இருக்கேன், என்னோட கோல் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு அனதர் எபிசோடின் சேமிப்பு அவசியம். இப்போ நான் என்னோட டேஷ்போர்டை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆர்டர் ஸ்க்ரீனு. இப்போ என்னோடய கேடிபி ரிப்போர்ட்டில் இருக்கும், ஆர்டர் ஸ்க்ரீனில் இருக்கும். நான் டிசம்பர் 24 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் டிசம்பர் 1 24 வரைக்கும், அதாவது இந்த மாதம் எனக்கு 1500 புக்கு விற்றுருக்கு. 1429. டோட்டலாக என்கிட்ட 309 புக்கு இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த 4 வருஷத்தில் போட்ட புக்கு. ஸோ ஜூலையில் இதே மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்போ நான் பார்த்தேன் அதில் எத்தனை புக்கு இருந்திருக்கு அப்படின்ட்டு. 288 இருந்திருக்கு அப்போ. இப்போ 309, ஒரு 21 புக்கு இந்த 6 மாதத்தில் நான் போட்டிருக்கேன். இது இந்த மாதத்தோடைய எனக்கு புக்கு விற்றுது. இந்த வருஷம் நான் எவ்வளோ புக்கு விற்றுருக்கேன் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா, இங்கே நான் திஸ் இயர்ன்றதை சூஸ் பண்ணுறேன். இந்த வருஷம் இது வரைக்கும் நான் 24 வரைக்கும் 19,000 புக்கு விற்றுருக்கேன். அதில் ஹையஸ்ட்டு மந்த் மார்ச். டிசம்பர் ஓகே தான். ஏன்னா என்கிட்ட கிறிஸ்மஸ் ரிலேட்டட் புக்ஸ் அப்படின்ட்டு நிறையா கிடையாது. எப்போயுமே எவர்கிரீன் புக்கு தான். அதனால டிசம்பரில் எனக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் நிறைய புக் சேல் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நார்மலாக எப்பயும் போல தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் நான் 19,000 புக்கு விற்றுருக்கேன். இது நான் போன வருஷம் எத்தனை புக்கு விற்றுருக்கேன் அப்படின்னா, நான் லாஸ்ட் இயர்ன்றதை சூஸ் பண்ணுறேன். 15,694. கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஒரு 3,500 புக்கு ஜாஸ்தியாக விற்றுருக்கேன் போன வருஷத்தோட. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த போன வருஷமும் பார்த்தா எனக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தான் நல்லா போயிருக்கு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்டாக்னண்ட்டாக தான் இருந்திருக்கு. அது எதுக்குன்னு தெரியல. அதே மாதிரி இந்த வருஷமும் எனக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தான் திஸ் இயர் நான் திரும்ப சூஸ் பண்ணுறேன். மார்ச் வரைக்கும் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த வருஷம் எதுக்கு கம்மியாச்சு அப்படின்னா, அந்த மார்ச் டைம் பீரியடில் ஒரு இங்கிலீஷில் ஒரு பெரிய சேனல் வச்சுருக்கிறவர் எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றப்ப என்னோடய புக்கு ஒரு புக்கு பெஸ்ட் செல்லராக இருந்துச்சு அமேசானில் ஒரு கேட்டகரிக்கு, ஆக்டிவிட்டி புக்கு. அதை வச்சு காட்டினார். ஆக்சுவலாக இந்த புக்கு எப்படி கவர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சில குறைகள், சில நிறைகள் எல்லாத்தையும் சொன்னார். பட் அதுக்கப்புறமா நிறைய பேர் அந்த அந்த நீஷில் போட்டுட்டாங்க புக்கு. அது ஜென்ரலாக எல்லா ஒரு பிஸ்னஸ்லையும் இருக்கிறது தான். போட்டதில் நிறைய ப்ரொமோஷன் என்னோடது பெஸ்ட் செல்லர்லேருந்து கீழே இறங்கிருச்சு. ஸோ எவ்வளோ தான் ஆடு போட்டாலும் என்னால் பெஸ்ட் செல்லருக்கு கொண்டு வர முடியல. இப்போயும் ஒரு பெஸ்ட் செல்லர் ரேட்டிங்கில் 3ஓ 4ஓ இருக்குது. பட் என்னோடய சேல் ஒரு கிட்டத்தட்ட 50% கம்மியாயிடுச்சு. அந்த பெஸ்ட்டு செல்லர்ன்ற பேட்சுக்காக எனக்கு நிறையா விற்றுட்டு இருந்துச்சு. அந்த மார்ச்லேருந்து அவர் ஃபெப்ரவரிலேயோ என்னமோ அந்த வீடியோ போட்டார். மார்ச் எப்பயும் போல் இருந்தது. பட் ஏப்ரல்லேருந்து நிறையா புக்ஸ் உள்ளே வந்துட்டு என்னோட சேல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால இப்போ எனக்கு மார்ச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் சேல் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் நான் போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு 3,500 புக்கு ஜாஸ்தியாகவே விற்றுருக்கேன். ஸோ இது போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் கம்பேரிசன். ஸோ அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். நான் 2025 என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இது ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்குறேன். இப்போ ஏதோ சாயங்காலம் டைம் இருக்கிற டைமில் ஒரு புக்கை க்ரியேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்காம, இது நம்ம ஒரு பப்ளிஷிங் புக் பிஸ்னஸில் இருக்கோம் அப்படின்ட்டு அந்த பிஸ்னஸை எப்படி ப்ரொமோட் பண்ணுறணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். அதனால இப்போ எனக்கு என்ன அட்வான்டேஜ் ஆகுது அப்படின்னா, நான் இதை ஒரு பிஸ்னஸாக பார்க்குறதுனால, நம்ம ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறோம் ஒரு பிஸ்னஸுக்காக அப்படின்னா, அதில் எவ்வளோ தூரம் அந்த கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு புக்கை ஒரு ப்ராடக்டை நான் பார்க்குறதுனால அதோடய குவாலிட்டியை நான் இன்ஷூர் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸை நான் பார்க்குறதுனால ஏனோ தானோன்னு பண்ணுறது இல்லாமல் அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து பண்ணுறது, கஸ்டமர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு பயந்து பண்ணுறது, ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நமக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த புக்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பண்ணுறது. இப்போ நான் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, புக்குக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ஒரு
இப்போ நான் ஒரு கிட்ஸ் ஆக்டிவிட்டி புக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதிலே இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஷீட்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிச்சாங்க அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷீட் வந்து அனுப்பிச்சி விட்ருவேன். இதே இது அந்த மெயில் ஐடிக்கு நான் அதே ரிலேட்டடாக புக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி புது புக்கு போட்டிருக்கேன் அப்படின்றத சொல்லுவேன். இந்த மாதிரி சில மார்க்கெட்டிங் டெக்னிக்லாம் நான் வந்து பண்ணுறதுக்கு காரணம் வந்து நான் வந்து இது வந்து பிஸ்னஸாக வந்து பண்ணுறது தான். ஒரு நீஷ் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா 2-3 புக்கு போடுறது, அந்த 2-3 புக்கையும் வந்து எல்லாரையும் வாங்க வைக்கிறது. இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸாக இதை நான் பார்க்குறதுனால என்னோடய மைண்ட் செட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அதனால வந்து என்னால் இன்னும் கொஞ்சம் புக்கை வந்து விற்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து என்னோட நல்ல ஒரு சேஞ்ச் வந்து இந்த வருஷம் வந்தது வந்து ஒரு ரிவ்யூ கமெண்ட்னால வந்துச்சு. அப்போ வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய மாமனார், அதாவது ஃபாதர் இன் லா வந்து கமெண்ட் இல்லை, அமேசானில் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தப்போ இந்த புக்கு தான் நாங்கள் வாங்கி கொடுத்தேன் அவருக்கு. பயங்கர நல்ல டைம் பாஸாக இருந்தது அவருக்கு. அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அவர் சந்தோஷமாக வச்சுருந்துறதுக்கு இந்த புக்கு வந்து ஒரு காரணம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்பவே டச்சிங்கான ஒரு கமெண்ட்டு. ஏன்னா வந்து இட்ஸ் அ குட் புக்குன்றது வேறு, ஒரு பர்சனலாக வந்து அவங்களுடைய காரணத்தை சொல்லி எதுக்காக அப்படின்னு அவங்க சொன்னது வந்து எனக்கு. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட், நான் இந்த ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறேன், இதுலேருந்து எனக்கு பணம் வரும் அப்படின்றது ஒரு செட்டு. அதுக்காக தான் எல்லாருமே நம்ம பண்ணுறோம். ஆனால் வந்து அதுக்கு பின்னாடி வந்து அந்த ப்ராடக்டை யாரோ யூஸ் பண்ணுறாங்க. அந்த யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் பிடிக்குமா அப்படின்றத வந்து ஒவ்வொரு புக்கு போடுறப்பையும் எனக்கு வந்து நான் யோசிக்கணும் அப்படின்னு பண்ணது வந்து அந்த கமெண்ட். இப்போ நான் மெயினாக வந்து கலரிங் புக்கு பசில் புக்கு தான் போடுறேன்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அந்த புக்கு போடுறப்ப வந்து நான் இப்போ ஒரு ஏஜ் குரூப் வந்து 4 to 6 போடுறேன் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ரெலவெண்ட்டாக தான் நான் போடுறேன்னா, அந்த ஒரு குழந்தை வந்து அந்த புக்கை வந்து கையில் வாங்கி பார்த்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த புக்கு பிடிக்குமா அப்படின்றத நான் வந்து ஒரு செகண்ட் யோசிக்காமல் இப்போ நான் புக்கு போடுறதே கிடையாது. ஸோ அதனால வந்து இப்போ ஒரு புக்கு வாங்கினவங்களுக்கு நான் இன்னொரு செகண்ட் வால்யூம் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு 20 பேருக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் கண்டிப்பாக 2 பேராவது வாங்குகிறாங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு சந்தோஷம்தான். ஒரு 10% வந்து திரும்ப வந்து அந்த புக்கை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றதுனால வந்து ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இந்த 2 தான் அது வந்து எனக்கு வந்து சும்மா டைம் கிடைக்கிறப்ப நான் புக்கு எழுதுறது கிடையாது. அது ஒரு பிஸ்னஸ் எனக்கு. அதோட குவாலிட்டியை வந்து நான் என்ஷூர் பண்ணுறேன். அதே மாதிரி கஸ்டமர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். இது 2னால தான் வந்து என்னால் வந்து கொஞ்சம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு புக்கை வந்து இவ்வளோ புக்கு விற்க முடியுது அப்படின்றத நான் நம்புகிறேன். இதுதான் வந்து நான் 2024 பண்ணது. இப்போ 25ல் என்னோடய கோல் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் நான் வந்து 19,000 புக்கு வந்து விற்றுருக்கேன். அடுத்த வருஷம் வந்து 25,000 புக்கு விற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து என்னோடய கோல். இதை என்னால் அச்சீவ் பண்ண முடியுமான்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா போன வருஷம் நான் வந்து 3,000 புக்கு தான் வந்து அதிகமாக விற்றுருக்கேன். போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப 2024 3,000 புக்கு அடிஷ்னலாக விற்றுருக்கேன். இதே இதை வந்து நான் 6,000 விற்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் வந்து என்னோடய க்ரோத்தை வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பாசிபிளான்லாம் எனக்கு தெரியல. பட் வந்து என்னுடைய கோல் வந்து இது. ஸோ இப்போ நான் ஒரு கோல் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு பிளான் இருக்கணும் இல்லையா? ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. நிறையா புக்கு போடணும் அப்படின்றது என்னுடைய ஃபஸ்ட்டு கோல். இப்போ நான் அதான் சொன்னேன், ஜூலையில் வந்து நான் இதே மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறதுல எத்தனை புக்கு போட்டிருக்கேன் அப்படின்றத பார்த்தா 288 புக்கு போட்டிருக்கேன். இப்போ அதோட வந்து 21 புக்கு வந்து இந்த 6 மாதத்தில் நான் வந்து போட்டிருக்கேன். 21 புக் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 4 புக்கு போடுறேன். அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு புக்கு போடுறேன். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, சில விஷயம் வந்து நான் வந்து லைன்டு நோட் புக்ஸும் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அட்டைப்படம் க்ரியேட் பண்ணுறதுக்கு பிடிக்கும். எப்போயுமே வந்து பசில் புக் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ வந்து எனக்கு ஒரு சில சோர்வு வந்து ஏற்படும். ஒரு புக்கு போட்டு முடித்த உடனே ஒரு கேப் எடுக்கலான்னு தோணும். அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்போயுமே லைன்டு நோட் புக்ஸ் போடுவேன்.
லைன் நோட் புக்ஸ்லாம் விற்கவே விற்காது, எனக்குமே தெரியும். ஆனால் அந்த கவரை டிசைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சின்ன டைம் எடுப்போம் இல்லையா, அந்த டைம் வந்து எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அந்த அந்த கவரை நான் அழகாக க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படி வந்து லைன் நோட் புக்ஸே ஒரு 4-5 நோட் புக்ஸ் வந்து நான் இந்த 21 புக்கில் போட்டிருக்கேன். அதில் 5 புக்கில் எனக்கு லக்கிலி ஒரு புக்கு வந்து 2 காப்பி விற்றுருக்கு, மற்ற எதுவுமே விற்கல. அது எனக்கு எக்ஸ்பெக்டட் தான், போட்டது என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. மற்றபடி வந்து போட்டதுன்னு பார்த்தா வந்து ரொம்ப கம்மியான புக்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான புக்கை பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங். இப்போ வந்து கேடிபியில் போடுற எந்த புது புக்குமே வந்து விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்குன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ வந்து கேடிபி வந்து முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ண 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து இவ்வளோ பேர் காம்படிஷன் இல்லை. என்னால் புக்கு போட்டு மாதமே 2 புக்கு விற்க முடிஞ்சுது. ஆனால் இப்போலாம் வந்து எந்த புது புக்கு போட்டாலும் வந்து அது விற்கவே முடியறதில்ல. ஆடு வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் அப்படின்றவங்கள வந்து நான் கொஞ்சம் இமெயில்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு புக்குக்கு பின்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த புக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் பேஜஸ் அனுப்புகிறேன், அந்த மாதிரி ஏதாவது போட்டு கொஞ்சம் இமெயில் ஐடி வாங்கி வச்சுருக்கேன். அதை தவிர என்கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் அப்படின்றது யாருமே கிடையாது. ஸோ நான் எந்த புக்கு போட்டாலுமே நான் புதுசாக தான் வந்து அந்த கஸ்டமரை வந்து அக்யூர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து புதுசாக பண்ணணும் அப்படின்றதுனால ஒவ்வொரு புக்குக்கும் நான் ஆடு போடுறேன். இப்போதைக்கு நான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அமேசானில் ஆடு போடுவேன். அதுக்கப்புறமா அந்த இமெயில்ஸை வந்து புது புக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு யாருக்காவது அனுப்பிச்சிடுவேன். இது 2 தான் நான் வந்து பண்ணுற மார்க்கெட்டிங் டெக்னிக். ஆனால் இந்த பின்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும். அதை வச்சு நான் மார்க்கெட்டும் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து டைம் இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த வருஷம் நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, மார்க்கெட்டிங் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எய்தர் வந்து சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக வந்து ஏதோ சோஷியல் மீடியானா வந்து பின்ட்ரெஸ்ட், இல்லாட்டி வந்து ஃபேஸ்புக் குரூப்ஸ், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இல்லாட்டி டிக்டாக் நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்க, டிக்டாக்ல அந்த மாதிரி எதுலையாவது ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதே மாதிரி இப்போ புக்கு போடுறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ரிவ்யூ சைட்ஸ் இருக்குது. அதில் புக்கு போடுறப்பே வந்து ரிவ்யூ எக்ஸ்சேஞ்ச் அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மாதம் $20 என்னமோ அந்த புக்குக்கு வந்து அந்த சைட்டுக்கு பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 பேர் வரைக்கும் புக்கு ரிவ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு இது வந்து அமேசானோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ரொம்ப வேகாக இருக்கிறது. அப்படின்னா இது அலௌடா இல்லையான்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ நான் இதை பண்ணுறது இல்லை. இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி அடிஷ்னலாக காசு கொடுத்து ரிவ்யூ வாங்கினதில்லை. பட் இப்போ எல்லாருமே புக்கு போடுறப்ப வந்து போட்ட அடுத்து ஒரு 4-5 நாள்லேயே வந்து ஒரு 10 பேர் அந்த புக்கை வந்து படிச்சுட்டு ரிவ்யூ போட்ட மாதிரி காட்ட ஆரம்பிக்குது. அந்த ரிவ்யூ எல்லாமே ஆப்வியஸ்லி 5 ஸ்டார் ரிவ்யூஸ் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே ஒரு புது புக்கு இத்தனை பேர் வாங்கி படிச்சுட்டு கமெண்ட் போட்டிருக்காங்கன்ட்டு மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இது அமேசானோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அலௌடான்னு தெரியல. எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த புக்கை விற்கிறது வந்து செகண்ட் இது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து ரிவ்யூ வாங்குறதில்ல. பட் ஃப்யூச்சரில் தெரியல, நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறதுனால இப்போ என்னோடய பெஸ்ட் செல்லர் புக்கு கீழே வந்ததுக்கு காரணமே அப்படி தான். அவங்க வரப்பே வந்து கிட்டத்தட்ட இந்த 6 மாதத்தில் வந்து 300 கமெண்ட் வந்து வாங்கியிருக்காங்க அந்த புக்குக்கு. அண்ட் எல்லாமே 4 and 5 ஸ்டார்ஸ். ஆப்வியஸ்லி அவங்களோடது வந்து பெஸ்ட் செல்லருக்கு மூவ் ஆயிடுச்சு. என்கிட்ட வந்து ஒரு 400 சொச்சம் கமெண்ட் இருக்குது. பட் வந்து அதில் மிக்சடாக இருக்கும். ஏன்னா ரியல் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு எல்லாருமே 5 ஸ்டார் கொடுக்க மாட்டாங்க. 5, 4, 3 அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அந்த புக்கு ஆப்வியஸ்லி மேலே போயிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னா அமேசான் டேர்ம்ஸை மீறி எனக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு இஷ்டம் கிடையாது. ஸோ என்னுடைய மார்க்கெட்டிங் டெக்னிக் நான் வந்து எப்போயுமே A+ கண்டென்ட் போடுறேன், ஆடு போடுவேன் கண்டினியூஸாக. அதுக்கப்புறமா வந்து இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறத வந்து கண்டினியூ பண்ணுவேன். அடிஷ்னலாக வந்து சோஷியல் மீடியாவில் போய் மார்க்கெட்டிங் பண்ணலான்ட்டு நினச்சிருக்கேன். ஆனால் அகெயின் நான் சொன்ன மாதிரி எனக்கு எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்றது போக போக தான் எனக்கு தெரியும். அடுத்து 3வது நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 2 மாதத்தில் இப்போ என்னுடைய பசில் புக் இருக்கு இல்லையா, அதை வந்து வேறு மொழிகளில் வந்து டார்கெட் பண்ணுறது. இப்போ நான் வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். என்னுடைய விற்பனை வந்து
யூஎஸில் மட்டும்தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். யூஎஸில் வந்து 70% அப்படின்னா அதுக்கடுத்து வந்து யூகேல வந்து 15% அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கனடா, அப்புறம் ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன். இந்த 4 நாட்டில் தான் வந்து எனக்கு வந்து விற்கிது. இது வந்து இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ யூகேக்கும் யூஎஸ்ஸும் எல்லோரும் இங்கிலீஷ்லேயே படிச்சிருவாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு மொழியில் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, இப்போ என்னோடய ஒரு ஆக்டிவிட்டி புக்கை வந்து ஸ்பானிஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அது ரொம்பலாம் விற்கிதுலாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அப்வொர்க்லேருந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அவங்கள பிடிச்சி அவங்க வந்து அந்த புக்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஒரு மாதத்துக்கு வந்து அந்த புக்கு ஒரு $30லேருந்து $40 ஜென்ரேட் பண்ணுது. பட் வந்து எனக்கு வந்து அது ஓகே தான். ஒன்று புக்கு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்னொரு மார்க்கெட்டில் போய் நம்ம வந்து அந்த புக்கை விற்கிறதுனால அடுத்த நாட்டிலேருந்து நமக்கு வந்து வரவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ புக் சேல் வந்து அந்த இதை டார்கெட் பண்ணுவீங்க. நான் வந்து இப்போ ஸ்பானிஷில் பண்ணது மாதிரி ஜெர்மனியில் பண்ணலாம், ஜெர்மனில் வந்து அதை பண்ணிவிட்டு ஜெர்மன் மார்க்கெட்டில் ஜெர்மனியில் விற்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். பட் எனக்கு கரெக்டான ட்ரான்ஸ்லேட்டர் கிடைக்கல, அதனால வந்து அது ஹோல்டில் இருக்குது. பட் இந்த ஐடியாவும் வந்து எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு எந்தெந்த புக்கு நல்லா விற்கிதோ அது அந்த மார்க்கெட்டில், இப்போ ஜெர்மனியை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஜெர்மன் மார்க்கெட்டில் ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அப்வொர்க்கில் அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணுறவங்கள்ட்ட பணம் கொடுத்து நம்ம புக்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதே தான், அகெயின் நான் வந்து இதை எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு தெரில. இதெல்லாம் வந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்போ தான் என்னுடைய புக் சேலை வந்து என்னால் கொஞ்சம் ஏற்ற முடியும். இதெல்லாம் பண்ணால் 2025 என்னால் வந்து அதிகமான புக்கு விற்க முடியும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கோல் என்ன இந்த வருஷம் அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் நம்ம பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். தேங்க்யூ. பாய்.